ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே ஒரே ஃபார்மேட்டில், அதாவது 2 விதமான ஃபார்மேட்டில் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபார்மேட் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுனால உங்களுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்குறேன். முடியுமா இல்லையா என்று பார்க்கிறேன். ஸோ என்று அப்படின்னாலே நம்மளோட முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்று அப்படின்னாலே ஹிந்தியில் கி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வர்றது நான் பார்க்கிறேன். அதை தான் நம்ம ஹிந்தியில் பேசும்பொழுது இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு சொல்லுவோம். என்று நான் பார்க்கிறேன். முடியுமா இல்லையா என்று நான் பார்க்கிறேன். என்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தேக்தா ஹூன். கி அப்படின்னா என்று. ஸோ மே தேக்தா ஹூன், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே தேக்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும். ஆணாக இருந்தால் மே தேக்தா ஹூன், பெண்ணாக இருந்தால் மே தேக்தி ஹூன். இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். முஜே தேக்னா ஹே அப்படின்னு சொல்லலாம். இது காமன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முஜே தேக்னா ஹே, நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மே தேக்தா ஹூன் கி அப்படின்றத சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ முடியுமா இல்லையா கொஷின் கேட்குறோம். ஸோ அங்கே கியா அப்படின்றது வரும். கீக்கு அடுத்தது கியா வரும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா? மே தேக்தா ஹூன் கி கியா. மே அப்படின்னா நான், ஆப்கி உங்களுக்கு, குச் அப்படின்னா ஏதாவது, மதத் கர் சக்தா ஹூ யா நஹி உதவி பண்ண முடியுமா இல்லையா. ஸோ கியா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனால் மதத் கர் சக்தா, மதத் அப்படின்னா உதவி. ஸோ மதத் கர் சக்தா ஹூ யா நஹி, யா நஹி அப்படின்னா இல்லையா அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ மே தேக்தா ஹூன் கி மே ஆப்கி குச் மதத் கர் சக்தா ஹூன் யா நஹி. அடுத்தது பாருங்கள், நான் சீக்கிரம் வர முடியுமா இல்லையான்னு பார்க்குறேன். ஸோ யாராவது நம்மளை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, வர முடியுமா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு மே தேக்தா ஹூன், நான் பார்க்கிறேன் அப்படின்னா மே தேக்தா ஹூன், மே தேக்தி ஹூன். என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி. ஸோ கியா அப்படின்றது வர முடியுமா இல்லையா அந்த கொஷின்காக. மே அப்படின்னா நான், ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஆசக்தா ஹூன் யா நஹி. ஸோ ஆசக்தா ஹூன் அப்படின்னா வர முடியும், வர முடியுமா இல்லையா. ஆசக்தா ஹூன் யா நஹி, நஹி அப்படின்னா இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ கியா முன்னாடி வர்றதுனால இல்லையா அப்படின்றது வருது. ஓகேவா? கொஷின் ஃபார்முக்காக யா நஹி அப்படின்றது வர முடியும் அல்லது இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் தான் வரும் லிட்ரலாக. ஸோ கியா அப்படின்னு இருக்கிறதுனால முன்னாடி வர முடியுமா அல்லது இல்லையா அப்படின்ற அந்த கொஷின் ஃபார்ம் ஆகுது. மே தேக்தா ஹூன் மே தேக்தி ஹூன் கி கியா மே ஜல்தி ஆ சக்தா ஹூன் யா நஹி. அடுத்தது பாருங்கள், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சக்தான்ற இடத்துலலாம் சக்தி சொல்லணும். ஸோ நம்மளோட சக்தா சக்தி யூசேஜ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நான் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னால் அங்கே போக முடியுமா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்மளை போக சொன்னாங்க அப்படின்னா, என்னால் போக முடியுமான்னு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. போக முடியுமா முடியாதான்னு தெரியல, நான் பார்க்குறேன். ஸோ மே தேக்தா ஹூன் இல்லை மே தேக்தி ஹூன் இல்லை முஜே தேக்னா ஹே. முஜே தேக்னா ஹே அப்படின்றது காமன். ஓகேவா? என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி. மே அப்படின்னா நான், வஹான் அப்படின்னா அங்கே, ஜா சக்தா ஹூன் யா நஹி. ஜா அப்படின்னா போ அப்படின்றது அர்த்தம். போக முடியும் அப்படின்னா ஜா சக்தா ஹூன். யா நஹி இல்லை. ஸோ கியா அப்படின்றது முன்னாடி சேர்க்கணும். ஓகேவா? மே தேக்தா ஹூன் கி கியா மே வஹான் ஜா சக்தா ஹூன் யா நஹி. பேச்சு வழக்கில் பேசும்போது அந்த கியா அப்படின்றது யா நஹி அப்படின்னு கொஷின் ஃபார்மில் முடிக்கிறதுனால ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் விட்டுருக்கேன். ஓகேவா? யார் நஹி அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா அங்கே கொஷின் ஃபார்ம் பண்ணுறதா வராது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே கியா சேர்த்தே ஆகணும். என்னால் அவர்கிட்ட கேட்க முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நஹி பத்தா. என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மே தேக்தா ஹூன் இல்லை முஜே தேக்னா ஹே அப்படின்றத பார்த்தோம். ஸோ நான் பார்க்குறேன் அப்படின்னு. இங்கே எனக்கு தெரியலன்னு சொல்கிறோம். அதனால் முஜே நஹி பத்தா என்று அப்படின்னு சொல்கிறது. நஹி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றது அர்த்தம். கி அப்படின்னா என்று. மே அப்படின்னா நான், உசுசே அப்படின்னா அவர்கிட்ட இல்லை உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ கே பாஸ் அப்படின்னா கிட்ட அப்படின்றது அர்த்தம். பூச் சக்தா ஹூன் யா நஹி. பூச் அப்படின்னா கேளு, கேட்க முடியும் அப்படின்னா பூச் சக்தா ஹூன். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பூச் சக்தி ஹூன் அப்படின்னு சொல்லணும். பூச் சக்தி ஹூன். யா நஹி அப்படின்னா இல்லை அப்படின்றது அர்த்தம். முஜே நஹி பத்தா ஹி மே உசுசே பூச் சக்தா ஹூன் யா நஹி.
ஸோ அடுத்தது பாருங்கள், என்னால் இன்னைக்கு இதை பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நஹி பத்தா ஹி, எனக்கு தெரியல. முஜே நஹி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியல. கி அப்படின்னா என்று. மே ஆஜ் கர் சக்தா யா நஹி, மே அப்படின்னா நான், ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, கர் சக்தா யா நஹி, கர் சக்தா ஹூன் யா நஹி. ஸோ இங்கே வந்து பெண்ணார்த்திங்க அப்படின்னா கர் சக்தி ஹூன் யா நஹி அப்படின்றத சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது பாருங்கள், வசிக்கிறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல வந்து தங்குறதுக்கு, வாழறதுக்கு, அதெல்லாம் வந்து ஸோ தங்கு அப்படின்னா டெகரோ, இருக்கிறதுக்கு, ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஊரில் வசிக்கிறீங்க, வாழ்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ரஹோ அப்படின்ற வேர்ப் வந்து ஹிந்திலே யூஸ் பண்ணுவோம். நான் மதுரையில் வசிச்சிட்ருக்கேன், அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே மதுரை மே ரக்தாத்தா. ஸோ சாரி, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் வரும். நான் பெங்களூரில் வசிச்சிட்ருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு மே பெங்களூர் மே ரக்தா ஹூன். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே பெங்களூர் மே ரக்தி ஹூன் அப்படின்றத சொல்லுவோம். ரஹோ அப்படின்றது ரூட் வெர்பு, ரக்தா ரக்தி அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் குறிக்குது. ஆணாக இருந்தால் ரக்தா, பெண்ணாக இருந்தால் ரக்தி. அடுத்தது நான் மதுரையில் வசித்து வந்தேன். ஸோ வசித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாஸ்ட் டென்ஸில். ஸோ மதுரை மதுரையில் அப்படின்றதுனால மதுரை மே. ரக்தாத்தா அப்படின்னா வசித்து வந்தேன் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்பொழுது. ஓகேவா? அடுத்தது நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே 5 சால் பெஹலே. 5 அப்படின்னா 5, சால் அப்படின்னா வருஷம், இல்லை வர்ஷ் அப்படின்றதும் சொல்லலாம். பெஹலே அப்படின்னா முன்னாடி. மதுரை மே ரக்தாத்தா, ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான், மதுரையில் வசித்து வந்தேன். ஸோ நான் கடந்த 10 வருஷமாக சென்னையில் வசிச்சிட்ருக்கேன், அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம், பட் ப்ரெசென்ட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்லேயும் இது கண்டினியூ ஆகுது. ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அப்படின்ற பட்சத்தில் ரஹா, ரஹி, ரஹே வரும். ஸோ நான் அப்படின்னு சொல்கிறதுனால ரஹா யூசேஜ் வரும். ஸோ மே அப்படின்னா நான், பீச்சே அப்படின்னா கடந்த, பாஸ்டில். ஓகேவா? ஸோ 10 வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து 10 சால்ஸே அப்படின்னு சொல்லலாம், 10 வருஷோன்ஸே அப்படின்றது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். சென்னையில் அப்படின்னு சொல்கிறது சென்னை மே. ரஹாஹூன் அப்படின்னா வசித்து வந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ ரஹாஹூன், ரஹீஹூன். அப்படின்றது தான் வந்து ரூட் வெர்பு. ரஹாஹூன், ரஹீஹூன், அதாவது ஆணாக இருந்தால் ரஹாஹூன் சொல்லணும், பெண்ணாக இருந்தால் ரஹீஹூன் சொல்லுவீங்க. அடுத்தது நான் மதுரையில் இருக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. சென்னையில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ரஹ்னேசே பெஹலே. இங்கே ரஹோ அப்படின்றது ரூட் வெர்பு, நேசே பெஹலே ஆட் பண்ணுவோம். ஆனேசே பெஹலே, ஜானேசே பெஹலே, வர்றதுக்கு முன்னாடி, போகிறதுக்கு முன்னாடி, அது மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி, வசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு மதுரை மே ரெஹ்னேசே பெஹலே. மே அப்படின்னா நான், சென்னை மே அப்படின்னா சென்னையில், ரக்தாத்தா அப்படின்னா இருந்தேன் அப்படின்றது அர்த்தம். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரக்தீத்தி அப்படின்றத சொல்லுவீங்க. ஓகேவா? நான் சென்னையில் இருந்தப்போ வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் சென்னையில் இருந்த அப்போது. ஸோ எப்போ அப்படின்னா நான் சென்னையில் இருந்த அப்போது வெள்ளம் வந்துச்சு. ஸோ எப்போ அப்போன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் பேசும்போது, அதுக்கு தான் ஜப் தக் அப்படின்றத ஜப் தப் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஜப் மே சென்னை மே ரக்தாத்தா, நான் சென்னையில் வசித்து வந்த போது. ஜப் மே சென்னை மே ரக்தாத்தா, அப்போது. தப். பாத் ஆகையே அப்படின்னா வெள்ளம் வந்தது. பாத் அப்படின்னா வந்து வெள்ளம், ஆகையே அப்படின்னா வந்தது அப்படின்றது அர்த்தம். ஸோ படித்து முடிச்சுட்டு நான் பெங்களூரில் போய் இருப்பேன், பெங்களூரில் போய் வாழ்வேன், செட்டில் ஆவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அப்னே அப்படின்னா நான், படேயி என்னுடைய படிப்பை, என்னுடைய ஸ்டடீஸை. ஸோ அப்னி படேயி அப்படின்னா என்னுடைய ஸ்டடீஸை. பூரி கர்னேகே பாத், பூரா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறது, கதம் கர்னேகே பாத் அப்படின்னு சொல்லலாம், பூரி கர்னேகே பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பாத் அப்படின்னா வந்து பிறகு அப்படின்றத குறிக்குது, அப்புறம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து குறிக்குது. மே அப்படின்னான்னு பெங்களூர் மே ரஹூங்கா. ஸோ ரஹ் அப்படின்றது ரூட் வெர்பு, ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம், நான் வந்து அங்கே வாழ்வேன் அப்படின்னு. ஸோ ரஹூங்கா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ரஹூங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. நான் இருப்பேன் அப்படின்னா மே ரஹூங்கா, மே ரஹோங்கி. பெங்களூர் மே. ஸோ அந்த மேக்கும் இந்த மேக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் ல யூஸ் பண்ணுவோமோ அந்த இடங்களில் மே வரும். நான்னு சொல்கிறதுக்கும் மே வரும். அதுக்கான ஸ்பெல்லிங் மாறும், பட் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் இந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.